120 வருடங்களுக்கு முன்னால் ஒரு நாள் இந்த மகாத்மா யாத்திரையின் நடுவில் ஒரு தோட்டத்தில் அமர்ந்திருந்தார். அப்போது இவரை காண வந்த ஒரு மார்வாடி அவரிடம் பணத்தை நீட்டி, இதை உங்கள் வழி செலவுக்கு வைத்துக் கொள்ளுங்கள் என்றபோது இந்த மகாத்மா, எனக்கு பணம் வேண்டாம் என்று கூறினார். மார்வாடி ஆச்சரியத்துடன், இந்த உலகத்திலேயே பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் என்ற ஒருவர் எனக்கு பணம் வேண்டாம் என்று கூறினார். இரண்டாவது மனிதர், நீங்கள் எனக்கு பணம் வேண்டாம் என்று கூறுகிறீர்கள் என்றார். ஆம், ஒரு முறை இந்த மார்வாரி பக்தரான லக்ஷ்மி நாராயண் என்பவர் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரிடம் சென்று, உங்களுக்கு 10,000 ரூபாய் தருகிறேன், அதில் உங்கள் செலவை கவனித்துக் கொள்ளலாம் என்று கூற பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் வேண்டவே வேண்டாம் என்று மறுத்துவிட்டார். அந்த மார்வாரி பக்தரோ விடுவதாக இல்லை. சரி, அப்படியென்றால் அன்னை ஸ்ரீ சாரதா தேவியிடம் கொடுக்கிறேன் என்று கூற பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர், இல்லை, அவளிடம் கொடுத்தாலும் அவள் எனக்கு தானே செலவு செய்வாள், அதனால் வேண்டவே வேண்டாம் என்று கூறிவிட்டார். வேறு வழியில்லாமல் லக்ஷ்மி நாராயண் சென்று விட்டார். 120 வருடங்களுக்கு முன்னால் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அந்த கோயிலில் பெற்ற சம்பளம் மாதம் வெறுமனே 7 ரூபாய் தான். ஆனால் அந்த மார்வாரி பக்தர் கொடுப்பதாக சொன்னதோ 10,000 ரூபாய். ஒரு தலைவனை அவரது தொண்டனை வைத்து அறியலாம். தற்போது அரசியல் நிலவும் சூழலிலும் ஒரு தொண்டனை வைத்து தலைவனை அறிந்து கொள்ளலாம் தானே. ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா.